ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான பிஸ்னஸ் பற்றி பார்க்கலாம். எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் பிராண்டிங்காக, கிரியேட்டிவாக, யூனிக்காக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் கம்ப்ளீட்டாக ஹெல்த் ஓரியன்ட் பிஸ்னஸாக இருக்கிறதால இந்த பிஸ்னஸ்க்கான டிமாண்ட் எப்போதுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். ரொம்பவே லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய பெஸ்ட் பிஸ்னஸாகவும் இது இருக்குது. நீங்கள் ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெரிய லெவலில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இந்த பிஸ்னஸை சூப்பராகவே ரன் பண்ண முடியும். நீங்கள் இந்த பிஸ்னஸை இந்தியா ஃபுல்லாகவும் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஈவன் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணியும் அதிக லாபம் எடுக்க முடியும். இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண பெரிய குவாலிஃபிகேஷன்லாம் தேவையில்லை. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இருக்க அந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண ரா மெட்டீரியல் எங்கே வாங்கலாம், அதோட ப்ராசஸ் என்னன்னு தெளிவாக சொல்லியிருக்கோம். இந்த பிஸ்னஸில் பாசிட்டிவ் என்ன, ட்ராபேக் என்னன்னு கிளியராக சொல்லியிருக்கோம். அப்புறம் ப்ராஃபிட் டீட்டெயில் பற்றி ஷேர் பண்ணியிருக்கோம். அதிக சேல்ஸ் கிடைக்க சூப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிற சூப்பரான அதிக ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஆர்கானிக் பேஸ்டு பேக்டு வெஜிடபிள் சிப்ஸ் பிஸ்னஸ் பற்றி பார்க்கலாம். அது என்ன வெஜிடபிள் சிப்ஸ், இதில் என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தா, நார்மலாக ஹெல்த்தை பக்காவாக மெயின்டைன் பண்ண நினைக்கிறவங்களா இருக்கட்டும், டயட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஆயில் ஃபுட் இன்டேக் பண்ணுறது ரெடியூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே இருக்கணுன்ற ஆசை இருந்துகிட்டே தானே இருக்கும். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பேக்டு வெஜிடபிள் சிப்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதில் என்ன மாதிரியெல்லாம் சிப்ஸ் நம்ம மேக் பண்ணலாம் பார்த்தோம்னா, கேரட் சிப்ஸ், பீட்ரூட் சிப்ஸ், கருணக்கிழங்கு சிப்ஸ், சேனக்கிழங்கு சிப்ஸ், டொமேட்டோ சிப்ஸ், ஆனியன் சிப்ஸ்னு டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் சிப்ஸ் மேக் பண்ணி நம்ம மார்க்கெட்டிங் பண்ண முடியும். இந்த பிஸ்னஸோட ப்ராசஸ் என்னென்னு அடுத்ததாக பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கேரட் சிப்ஸ் ஆர் பீட்ரூட் சிப்ஸ் மேக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் என்ன ஷேப்பில் சிப்ஸ் மேக் பண்ணுறீங்களோ அதுக்கு சைஸில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் சோலார் ட்ரையரை யூஸ் பண்ணியோ இல்லை எலக்ட்ரிக் ஓவனை யூஸ் பண்ணியோ நம்ம நார்மலாகவே ட்ரை ஆக விடணும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வெஜிடபிள் ஆயில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணோம்னா சிப்ஸ் நல்லா டேஸ்டியாகவே ரெடி ஆகிடும். வெஜிடபிள் சிப்ஸ் மேக் பண்ண ப்ராசஸ் யூடியூப்லேயே நிறைய ஐடியாஸ் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து கூட ஐடியாஸ் கேதர் பண்ணிக்கலாம். இது போல் நீங்கள் மேக் பண்ணி சிப்ஸை பிராண்ட் நேமோட பக்காவாக பேக் பண்ணி சேலுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்னஸ் ஃபுட் ரிலேட்டட் ப்ராடக்டாக இருக்கிறதுனால இந்த பிஸ்னஸ்க்கு FSI சர்டிஃபிகேட் கண்டிப்பாகவே எடுத்துக்கணும். அப்புறம் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு GST ரெஜிஸ்ட்ரேஷன் மஸ்ட்டாகவே இருக்கணும். முக்கியமாக நம்ம நார் உள்ள வெஜிடபிள் யூஸ் பண்ணி சிப்ஸ் மேக் பண்ணாதீங்க. அப்படி பண்ணுறப்ப டேஸ்ட் அதிகமாகவே இருக்காது. சொன்ன எல்லா ஐட்டம்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த பிஸ்னஸில் நம்ம எப்படிலாம் மார்க்கெட்டிங் பண்ண முடியும் பார்த்தோம்னா, ஆன்லைன்லேயும் பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம். ஆஃப்லைனில் பண்ணுறப்ப டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், ஹெல்த் ஸ்டோர், மளிகை ஷாப்ஸ், அதுக்கப்புறம் பெட்டி ஷாப்ஸ்க்கெல்லாம் நம்ம ஈஸியாகவே சப்ளை பண்ணலாம். அப்புறம் நல்ல க்ரௌட் இருக்க பிளேஸில் நீங்களே கூட ஓனாக ஸ்டால் போட்டும் சேல் பண்ண முடியும். ஸ்கூல் கேன்டீன்ஸ், காலேஜ் கேன்டீன்ஸ், சினிமா தேட்டர் கேன்டீன்ஸ்க்கெல்லாம் நம்ம சப்ளை பண்ணலாம். அப்புறம் கேட்ரிங் டீம் ஓனரை அப்ரோச் பண்ணி ஆர்டர்ஸ் எடுக்கலாம். அவங்களுக்கு நீடு இருந்தால் அவங்களை அப்ரோச் பண்ணி அவுட் சோர்சிங் பண்ணுவாங்க. அப்புறம் நீங்கள் ஆன்லைன்லேயும் மார்க்கெட்டிங் பண்ணலாம். அப்படி பார்க்குறப்ப அமேசான், ஃப்ளிப்கார்ட், இந்தியா மார்ட்லாம் செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராடக்ட்டை லிஸ்ட் அவுட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாகவே நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். அப்புறம் ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய யூடியூப், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்லாம் அப்ரோச் பண்ணி உங்கள் ப்ராடக்ட்டை ப்ரமோஷன் பண்ணி தர சொல்லி ப்ராடக்ட்டை மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஆன்லைன் செல்லிங் பண்ணுறப்ப நிறைய ஹோல்சேலர் உங்கள்கிட்ட டேரெக்டாகவே அப்ரோச் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்போர்ட் சான்சஸும் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ப்ராஃபிட் டீட்டெயில் பற்றி பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, சோலார் ட்ரையர் இல்லைனா எலக்ட்ரிக் ஓவன் 10,000 ரூபாய்க்கே நமக்கு கிடைக்கும். அப்புறம் ரா மெட்டீரியல் நம்மளோட நீடுக்கு ஏற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அப்புறம் சின்ன ஃபேக்ட்ரி எடுத்தோம்னா நம்ம அட்வான்ஸ் ஒரு 50,000 ரூபாய் அந்த ஷெட்டுக்காக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒர்க்கர் சேலரி மந்த்லி 2 பேருக்கு ஒர்க் வச்சு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் மந்த்லி 2 பேருக்கு சேலரி கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் ப்ராஃபிட் டீட்டெயில்னு பார்த்தீங்கன்னா, 100 கிராம் பேக்கடு சிப்ஸே சாலிடாக 100 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்கு. 1 கிலோ சிப்ஸ் 800 ரூபா, 1200 ரூபாய்க்கெல்லாம் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம நார்மலாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உள்ளே வர்றப்ப சிம்பிளாகவே 1 கிலோ 500 ரூபாய்க்கு சேல் பண்ணாலும் நமக்கு எக்ஸ்பென்ஸ் தோராயமாக ஒரு 150 ரூபா போக 1 கிலோக்கு 350 ரூபா ப்ராஃபிட்டாகவே நிற்கும். நம்ம 10 கடைக்கு ஒரு நாளைக்கு 1 கிலோன்னு சப்ளை பண்ணுறது மூலயமா 10 கிலோ சப்ளை பண்ணிடலாம். அப்படி பார்க்குறப்ப தோராயமாக 3500 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட்டாகவே நிற்கும். மார்க்கெட்டிங் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த பிஸ்னஸில் வேரி ஆகும். இந்த வீடியோவில் சொல்லிய விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.